எனவே மேலான சகோதரர்களே, இதுல தொழுகைய பாதுகாத்தா வாழ்க்கைய பாதுகாக்கலும், தொழுகைய நாங்க வீணாக விட்டுட்டோம்டா என்ற முழு வாழ்க்கையும் வீணாகி போயிடும். ஹதீஸ்ல வருகிறது, நாளை கியாமத் நாளில முதலாவது கேள்வி தொழுகையை பற்றி தான். அது இந்த ஹதீஸ் இங்க போடப்பட்டு கியாமத் நாளில கேட்கப்படக்கூடிய கேள்விகள்ல நாளை கியாமத்து முதலாவது கேள்வி தொழுகையை பற்றி. தொழுகை சீராயிருந்தா எல்லாமே சீராயிடும், தொழுகை சீர்கெட்டுட்டா எல்லாமே சீர்கெட்டுடும். இன்றைக்கு வீட்டுல இந்த ஷட்டரை திறக்கிறதுக்கு எத்தனையோ ஐட்டங்கள் வச்சுக்கிறோம். இந்த லைட்டை அமெரிக்கால இருந்து ஒரு ஆள் ஆன் பண்ணுவார், ஆஃப் பண்ணுவார் போனால. அவ்வளவுக்கு இன்றைக்கு டிஜிட்டல்ல கூடிக்குது. அதே போல இன்றைக்கு அமெரிக்கால இருந்து வீட்டுக்கு சாமான் வருது. என்ன சாமான்? மரக்கறி, மீன் எல்லாம் தட்டிலிருந்து வீட்டுக்கு வருது. அமெரிக்காலேயே சாமான் வீட்டுக்கு வருது. இன்னைக்கு டிஜிட்டல் எவ்வளோ பெரிய விஷயங்களை நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதே விஷயத்தை பயன்படுத்தி எங்களுக்கு தீனுக்குள்ளேயும் வரையிலும் இதே விஷயத்தை பயன்படுத்தி எங்களுக்கு நல்ல விஷயங்களும் செய்யலாம், நல்ல விஷயங்களுக்கும் ஊக்குவிக்கலாம். நல்ல விஷயங்களை உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்களே. நாங்க டிஜிட்டல் என்னப்பா இதெல்லாம் செய்யலுமா, இதெல்லாம் நபியோட காலத்திலேயே இல்லையே. அப்ப இது மைக் ஃபேனும் தேவையில்ல, லைட்டும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. நாங்க நபியவர்களுடைய காலத்துல, அந்த காலத்துல நபியர்கள் என்னென்னலாம் செஞ்சாங்களோ அதுகளும் செய்வோம். என்னென்ன வருகிறதோ நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுல மார்க்கத்தில் எந்த விதமான இதுவுமே இல்லை. ஆனா ஒரு விஷயம் என்னது, இதை பயன்படுத்தணும் அசல அடிப்படையாக வச்சு. எனவே மேலான சகோதரர்களே, எவ்வளவெல்லாம் பிரதர் நபியில் அழகான முறையில விளங்கப்படுத்தி நீங்க போறீங்க மட்டும் இல்ல, உங்களோட பிள்ளைகளை ஒரு கணம் யோசிச்சு பாருங்க, உங்களோட வாலிபர்களை ஒரு கணம் யோசிச்சு பாருங்க, உங்களோட மனைவிமார உங்களோட பொம்பளை பிள்ளைகளை ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. இந்த புள்ளை இப்ப மௌத்தா போனா சொர்க்கத்துக்கு போகுமா நரகத்துக்கு போகுமான்னு சொல்லி இதை கொஞ்சம் வெயிட் பண்ணி அழகான முறையில பள்ளியோட தொடர்பாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஹய்யா அலா ஸலா என்ற இந்த விஷயம். அழகான முறையில் இந்த விஷயங்கள் அவனோட பிள்ளைகளை உள்வாங்குங்கோ. அல்லாஹு தஆலா தொழுகையை சீராக்குறது மூலமாக மிகப்பெரிய பாதுகாப்பு வச்சுக்கிறார். கடைசியாக ஹதீஸ்ல வருகின்றது, ஃபஜ்ருடைய தொழுகைய யார் ஜமாஅத்தோட தொழுவார்களோ, ஃபஜ்ருடைய தொழுகைய ஜமாஅத்தோட தொழுதுவருக்கு யாராவது ஏதாவது அநியாயம் செஞ்சா அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியான் ஜமாஅத்தோட தொழுத இந்த அடியான துன்புறுத்துறதன் மூலமாக நீ மாட்டிக்கொள்வதை நான் எச்சரிக்கை செய்கிறேன். அல்லாஹ் படிப்பான். ஃபஜ்ருடைய தொழுகை ஒரு பாதுகாப்பான தொழுகை. ஃபஜ்ருடைய தொழுகை பாதுகாப்பான தொழுகை, பரக்கத்தான தொழுகை, மஷ்ஹூதான தொழுகை. அது மட்டும் இல்லாம ஹைர்களை கொண்டு வரக்கூடிய தொழுகை. நபி அவங்க சொன்னாங்க, ஃபஜ்ருடைய தொழுகையும் அஸ்ருடைய தொழுகையும் யார் ஜமாஅத்தோட தொழுவார்களோ, மன் ஸல்லல் பர்தைன், யாரு ஃபஜ்ருடைய தொழுகையும் அஸ்ருடைய தொழுகை தொழுவார்களோ தഖலல் ஜன்னா, சுவர்க்கத்துக்கு போவாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, அல்லாமா தகி உஸ்மானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாப்பா முஃப்தி ஷஃபி சாப் மாரிஃபுல் குர்ஆனுடைய தஃப்சீருடைய எழுத்தாளர். மாரிஃபுல் குர்ஆன் தஃப்சீர் அவர்தான் எழுதினாரு. அவர் ஒரு விஷயத்துல சொல்றாங்க, ஒரு வீட்டுல ஒரு போர்டு போட்டுக்கொள்ளுங்க, போட்ல போட்டு பாக்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் மாசத்துக்கு 30 நாள் 30 பாக்ஸ் போட்டு உங்களோட பேரை போட்டு உங்களோட மகண்ட பேரை போட்டு நீங்க இன்றைக்கு முனாஃபிகா இல்லையான்னு மார்க் பண்ணுங்க. எப்படி முனாஃபிகா இல்லையா? ஃபஜ்ருடைய தொழுகையையும் இஷாவுடைய தொழுகையையும் ஜமாஅத்தோட தொழுதீங்களா, நீங்க முனாஃபிகுடைய பட்டியலிருந்து வெளியில வாரீங்க. ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் ஜமாஅத்துடைய யார் தொழுவாங்களோ முனாஃபிக்குகளுடைய பட்டியலில் வெளியே வராரு. இன்றைக்கு நான் முனாஃபிக்குடைய பட்டியல் எழுதப்பட்டிருக்கிறேனா இல்லையா? என் மகன் எழுதப்பட்டிருக்கிறாரா இல்லையா? வாப்ப எழுதப்பட்டிருக்கிறாரா இல்லையா? அப்ப இந்த இது அந்த சிந்தனை உருவாக்குறது தான். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு செல்றதாக இருந்தா, ஒரு அத்தரம் வச்சுக்குது, திறந்திக்குது, வாசம் அடிக்குது. அதே டைம்ல டனேஜ் தண்ணியும் பக்கத்துல இருக்குது, நாத்தம் அடிக்குது. வச்சுக்கொண்டு வீட்டுல இருப்போமா? ஒரு தட்டுல ஃப்ரூட் சீக்குது, அடுத்த தட்டுல நஜி சீக்குது. வைப்போமா? இதே ஆப்போசிட்ல பாருங்க,
தொழக்கூடிய ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கிறாரு, தொழாத ஒத்த பக்கத்தில் இருக்கிறான், இதை விட நஜீஸானது. இதோட நஜீஸ் எந்த அளவுக்குன்னு சொன்னா இமாம்கள் எழுதுறாங்க, தொழாதாக்களை முஸ்லீம் மையவாடியில் அடக்கலாண்டு, முஸ்லீம் மையவாடியில அவன் அடக்கலாண்டு. இப்படி ஒரு கூட விஷயம் கழிக்கிறேன். நாங்க கொஞ்சம் ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு ஒரு வெளியில வாரத்துக்காக வேண்டித்தான் இப்படி பிள்ளைகள், வாலிபர்கள், படித்தவர்கள் ஒரு இதுக்குள்ள கொண்டு வந்து சேகலுக்குள்ள கொண்டு வந்து சூழலை அமைக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஃபஜ்ருடைய திட்டம். இதற்கு மாஷா அல்லாஹ் என்னோட பிள்ளைகளை உள்வாங்க பள்ளிக்குள்ள கொண்டு வாரத்துக்கு எத்தனையோ முயற்சிகள். இன்றைக்கு எத்தனையோ நபிலுக்கும் தெரியும். அல்லாஹ் அக்பர், இந்த ட்ரக்குக்கு அடிமையானவங்க பார்த்து முழு குடும்பம் முழு ஊரும் ஒன்னும் சேரலையா, ஒன்னும் சேரலையா, ஒன்னும் சேரலையா, அது சேரலையா, இது சேரலையாண்டு முழு பேருமே நாங்க கவலைப்படுறோம். அவரை பிடிங்க, இவரை பிடிங்க, அவருக்கெல்லாம் கவுன்சில் நடத்துங்க, ஆளை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி இதாக்குறோம். அப்ப அதுக்கு அது நேரடியாக அதுல இன்வால்வ் ஆகாம இன்டெரக்டாக இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு அமல் தான் ஃபஜ்ருடைய இந்த ப்ராஜெக்ட். நேரடியாக இன்றைக்கு அது உங்களுக்கு தெரியும், என்னையோட கூடுதலான தெரியும், எங்களுக்கு நேரடியான முறையில் இந்த ட்ரக்கோட மோத கஷ்டம், அந்த ஃபீல்டோ மோத கஷ்டம். ஆனா அதுக்கு பின்னால இருந்து அந்த பேக்ரவுண்டை சுத்தமாக்கிட்டு ஆளை வெளியாக்கக்கூடிய ஒரு 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 மிஷன் தான் ஒரு இந்த ஃபஜ்ருடைய ப்ராஜெக்ட். இன்ஷா அல்லாஹ் இந்த அடிப்படையில் இந்த ஊரில் உள்ள முழு பேரும் நான் நேற்று சொன்னேன், இது இங்க மட்டும் வச்சுக்கொள்றது இல்லை, எங்களுடைய இலங்கையில் மட்டும் இல்லை, முழு உலகத்தில் உள்ள ஒரு ப்ரொஜெக்டாக மாற்றணும். ஆட்களை பள்ளி கொண்டு வர, பள்ளி விட்டு தூரமாக்குறது இந்த மியூசிக்கும் அதுகளும் இதுகளும் பள்ளி விட்டு எங்களை தூரமாக்குறதை வச்சுக்கிறோம். அதுல மாட்டேலும் எங்களுக்கு இதுல மாட்டேலாம், அதுல மாட்டேலும் எங்களை இதுல மாட்டேலாம், அதுல பிள்ளைகளை ஊக்குவிக்கணும் இதுல ஊக்குவிக்கலாம். அதனால நாங்க இந்த ஒரு சிஸ்டத்துக்குள்ள நாங்க வருவோம். சஹாபாக்களுடைய சிஸ்டம் அந்த காலத்துல மாஷா அல்லாஹ் ஆரம்பம், பெரியவங்க சின்னவங்க சின்ன பிள்ளைகள் எல்லாரும் அந்த சிஸ்டத்துக்குள்ள இருந்தாங்க. எனவே நாங்களும் இன்ஷா அல்லாஹ் எங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை முன்னோக்கி, எதிர்காலம் என்றா இந்த 40 வருஷம் 50 வருஷம் மட்டும் இல்லை, எதிர்காலம் என்றது இது இல்லை. எதிர்காலம் என்றது கபூர்லிருந்து ஆரம்பிக்கக்கூடிய எதிர்காலம், கபூர்லிருந்து ஆரம்பிக்கக்கூடிய எதிர்காலம். பிள்ளைகளுடைய ஃபியூச்சர் நாங்க அல்லாஹ்வே முடிவு செஞ்சாச்சு, பிள்ளையுடைய எதிர்காலத்தை முடிவு செஞ்சாச்சு. இந்த உலகத்துல என்ன நடக்கும்னு அல்லாஹ் தெரியும். ஆனா கபர்ல இருந்து சுவர்க்கம் போகும் வரைக்கும் உண்டான எல்லா விஷயங்களையும் நாங்க செய்யணும். அதற்கான ஆகப்பெரிய ஒரு உதவிதான் இந்த ஃபஜ்ருடைய பாதுகாப்பும் இஷாவுடைய பாதுகாப்பும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயங்கள்ல எங்களுடைய மாணவர்கள், அதே போல என்னோட சின்ன பிள்ளைகள், இது மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, பெரியாக்களும் தான் அவங்களும் இந்த விஷயங்கள் உள்வாங்கணும். அல்லாஹு தஆலா என்னென்ன விஷயங்கள் பேசப்படுதோ, என்னென்ன விஷயங்கள் ஊக்குவிக்கப்படுதோ அதுல கைறுகளையும் தந்தருள்வானாக. என்னோட எல்லா இந்த வீடு இந்த புல்வத்திற்கு கூடிய முழு மாணவர்களும், முழு வாலிபர்களும், முழு வயோதிபர்களும், முழு வயது வந்தவர்களும் பள்ளியோட தொடர்பாக கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்தருள்வானாக. எவ்வளவு அழகான ஒரு காட்சி ஆகிக்கும். ஒரு விஷயம் நபி சொல்ல முடிக்கிறேன். நான் போனேன் ஸ்பெயினுக்கு, ஜமாத்துல ஸ்பெயினுக்கு. 700 வருஷம் இஸ்லாமிய ஆட்சி நடந்திருது. 700 வருஷம் இஸ்லாமிய ஆட்சி நடந்திடும். உலகத்துல நாகரீகத்தை காட்டின ஆட்கள் முஸ்லீம்கள். ரோட் லைட் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணினா. இத்தனை விஷயங்கள் அவங்களை எவ்வளவு நாகரீகம்னு சொன்னா, நீங்க தண்ணி பாப்பீங்க மேலிருந்து கீழே வராது, தண்ணியுடைய சிஸ்டம் இருந்து மேலிருந்து கீழே வாருது, மேலிருந்து கீழே வாருது. இங்க கீழிருந்து மேல போகும் தண்ணி, கீழிருந்து மேல போகக்கூடிய சிஸ்டம். கீழிருந்து மேல தண்ணி எடுப்பாங்க. மோட்டர் மேல ஒன்றும் இல்லை, மோட்டர் மேல ஒன்றும் இல்லை. எந்த அளவுக்கு டிஜிட்டல் எல்லாம் தூக்கி குப்பையில ஓடணும், டிஜிட்டல் எல்லாம் தூக்கி குப்பையில ஓடணும். அந்த அரண்மனை இருந்தது, அந்த அரண்மனைக்கு நாங்க போனோம். அரண்மனையில பெரிய ஒரு மண்டபம், அந்த மண்டபத்தை சுத்தி 365 ஜன்னல்கள், 365 ஜன்னலிக்கு தான் நாங்க வீட்டுக்கு வச்சு இந்த விண்டோ இது மாதிரி ஜன்னலிக்கும். ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு நாளைக்கு ஒரிஜினலால தான் சூரியன் உள்ளுக்கு வழங்கும், மற்ற ஜன்னல் எல்லாம் இருட்டாகும். அடுத்த நாளைக்கு அடுத்தது, அடுத்த நாளைக்கு அடுத்தது. இதனால மாசம் நாட்களை அதன் மூலமாக கண்டுபிடிப்பான். எவ்வளவு டெக்னாலஜி ஆகி உச்சத்துல பாருங்க. இஸ்லாமிய
இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை பிரட்டோனும் இல்லாமலாக்கணும் என்றதற்காக வேண்டி பிரான்சிலிருந்து ரோமிலிருந்து ஆட்கள் பல தடவை வந்து முயற்சி செஞ்சு ஏழாம பைத்து ஒரு 120 அல்லது 120 இல்ல 72 வருஷம் ஃபிகர் பண்ணி அந்த யகூதிகள் இதை எப்படி உடைக்கிறேன்னு சொல்லி 2 விஷயத்துக்கு வந்தான். ஒன்று, இந்த முஸ்லிம்களை தஹஜ்ஜத் தொழுகையிலிருந்து ஓரமாக்கணும். ஃபஜ்ர்ல இருந்து இல்ல நபிகள், ஃபஜ்ர்ல இருந்து இல்ல, எதிலிருந்து ஓரமாக்கணும்? தஹஜ்ஜத் தொழுகையிலிருந்து ஓரமாக்கணும். ரெண்டாவது, ஹராமான சாப்பாடு உள்ள போகணும். ஹராமான சாப்பாடு உள்ள போகணும். தஹஜ்ஜத் தொழுகையை இல்லாமலாக்கிறதுக்கும் ஹராமான சாப்பாடு உள்ள கொண்டு வரதுக்கும் தான் இரவு நேரத்தில் கஃபே ஆரம்பிச்சாங்க. காஃபி ஷாப் அதெல்லாம் மாட்டிவோனா. தஹஜ்ஜத்தும் இல்ல போயிட்டது, சாப்பாட்டுல ஹராமும் கலந்துட்டது. இந்த இரவு வந்த படுத்துவானும். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல இரவுல யாரு இஷாவுக்கு பின்னால நின்று ரோட்ல பேசிக் கொண்டிருப்பார்களோ அடிச்சு திரட்டத்துக்கு ஆட்களை வச்சிருந்தான். அடிச்சு வீட்டு திரட்டும். இன்றைக்கு அடிச்சு திரட்டா முழு வீட்டு உம்மா வாப்பா சேர்த்து அடிக்கணும். ரோட்ல எல்லாம் வீட்டுக்குள்ள. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஷாவுக்கு பின்னால யார நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அடிச்சு திரட்டுவாங்க. போங்க வீட்டுக்கு தூங்கிக் கொள்ளுங்க. அதனால என்னோட முழு 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 செயற்பாடுகளையும் இல்லாமலாக்கிறதுக்கு யகூதிகளால திட்டம் போட்டு உருவாக்கப்பட்டவைகள் தான் இரவுல நீண்ட நேரம் வெளியில போறதும் பேசுறதும் தாக்குறதும் தூங்கா மீக்கிறதும் சாப்பிடுறதும் காஃபி ஷாப்பு போறதும் மசாலா டீனும் அந்த டீனும் இந்த டீனும் ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் நீங்க நினைக்குவாங்க சாப்பிட்டது பிறகு உங்களுக்கு தொழுகையில் இன்பம் வரும்னு சொல்லி ஜினா செய்யத்தான் ஆசை வரும். மனைவியில்ட்ட உங்களுக்கு இன்பம் வராது. அடுத்தவண்ட வீட்லி அடுத்த ஆக்கள்கிட்ட பிள்ளைகள்ட்ட மேல உங்களுக்கு ஆசை வரும். அதனால இது எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு ஒரு அழகான ஒரு இதுக்குள்ள நெட்வொர்க்குள்ள வாரத்துக்காக வேண்டியது ஃபஜ்ர் ப்ராடக்ட். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்வை கபூல் செஞ்சு கொள்வானாக. எதிர்காலங்களை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. பச்சில பாலகன்களை, பிள்ளைகளை, பெரியவர்களை, வாலிப பெண்களை, வாலிபர்களை, இந்த ஊரில் உள்ள எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து உயர்ந்த ஒரு ஃபஜ்ர பள்ளிய முழு வாலிபர்கள் பெரியவர்கள் மூலமா ஹயாத்தாக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.